அந்த பள்ளியோட போயிட்டு வந்த பிள்ளையா மூளைக்கு நின்றுக்கிட்டு இடத்து பண்ணி கிண்டல் பண்ணிட்டு லவ் பண்றேன்னு சொல்லி நேற்று போய் அத்தாச்சி போய் திட்டிருக்காங்க உன் மையம் இப்படி பிள்ளை பண்றானா வாங்குறானாண்டு. இன்னைக்கு ஸ்கூல் வந்த பிள்ளைய இப்படி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஸ்கூல் வந்த பிள்ளைய கழுத்தை அடிச்சுட்டே போறதுல கத்தி வச்சு குத்திட்டாங்க சார். கூட வந்த பிள்ளைய கூட வந்த பிள்ளைய ஓடி போய் சொல்லினா எங்க அண்ணன் பொண்டாட்டி எல்லாரும் வந்து ஆட்டோ கூப்பிடலாம், ஆட்டோ கூட வரலையா, பைக்கில் ஏற்றிக்கிட்டு ஓடி வந்துருக்கு. ஆம்புலன்ஸ் வரலையா சார். இன்னைக்கு ஆம்புலன்ஸ் வர வந்த பிள்ளை பொழச்சிருக்கோம் சார். இன்னைக்கு இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு அவ்வளோ கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு என்ன பண்ணிட்டான்னு தெரியல. ஸோ லவ்வுக்கு ஓகே சொல்லணும்னா இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டு கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் படிக்கும்போது கூட எங்கள் பின்னாடியே வந்திருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் பண்ணது கிடையாது. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இப்போ வந்து கேள்வி பண்ணுறோம். ஸோ டெக்னாலஜி வளர வளர மனுஷங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது சைக்கோவாக மாறுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஈஸியாக ஒரு கத்தி எடுத்து குத்திடலாம், நமக்குனா தண்டனை கொடுத்துட்டு போகிறாங்க, ஜெயிலில் போயிருக்க போகிறோம், அங்கே போய் ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தப்பெல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அது அடுத்து நடக்காமல் இருக்கும். இவங்க வந்து ஜெயிலில் எடுத்துன்னு போய் போடுறது அப்படியோ அதோடு முடிச்சிடுறாங்களே தவிர அதுக்கான அடுத்த கட்டம் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனாலே நிறைய தப்பு நடக்குது நம்ம நாட்டில். ஸோ இவ்வளோ கேவலமான நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இது நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. ஸோ ஒரு பொண்ணு ஒத்துக்கலை அப்படின்னா அதை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்கள் வீட்டு பொண்ணு பின்னாடி இந்த மாதிரி ஒரு பையன் போயிட்டு இந்த மாதிரி பண்ணால் அவங்களால ஏற்றுக்க முடியுமா? முடியாதுல்ல. அடுத்த வீட்டு பொண்ணுன்னா உங்களுக்கு இது, உங்கள் வீட்டு பொண்ணுன்னா உங்களுக்கு வசதியா? எல்லாருமே அப்படியே பாருங்கள், உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரியே பாருங்கள். 5 அறிவு உள்ள நாய் கூட தெளிவாக இருக்குது. ஆனால் 6 அறிவு உள்ள மனுஷருங்க வந்து 5 அறிவோட கீழே அடிமட்டத்துக்கு போய் கேவலமாக தான் நடந்துக்கிறாங்க இல்லை? ஏன்னா வர நியூஸ்லாம் அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இங்கே இந்த நாட்டில் சட்டமும் சரியில்லை, அரசியலும் சரியில்லை, அரசாங்கமும் சரியில்லை. எதுவுமே சரியில்லைன்னா நாடு இப்படி தான் இருக்கும். உண்மையிலே அந்த பொண்ணு செத்ததுக்கு காரணம் அந்த பையன் மட்டும் கிடையாது. குத்திருக்கான். ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் அவன் தான். ஆனால் செகண்டு ஆம்புலன்ஸ் வரல, அவங்க ஒரு அக்யூஸ்ட். தேர்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் இல்லை, அது ஒரு இது. ஸோ இவங்க எல்லாருமே அக்யூஸ்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.